வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 11 மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பு. இந்த வகுப்பு நான் அலகொண்டில இருந்து குருவினாவிட மாதிரி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த கைத்தொழில் புரட்சி பற்றி நான் 2025ஆம் ஆண்டு பரீட்சை எழுதின மாணவர்களுக்கு அந்த அலகு முழுமையாக வீடியோவா செய்து போட்டிருக்கிறேன். அதுல நீங்கள் அந்த மெயின் வீடியோவில் அதனுடைய விளக்கங்களை கூடுதலாக பார்க்கலாம். இப்ப இந்த வகுப்பு இப்ப இந்த வருடம் பரீட்சை எழுதுபவர்களுக்காக தரம் 11 அலகு ஒன்றில இருந்துதான் நான் இந்த வகுப்பை குருவினாக்கள் என்ற வடிவிலையும் மற்றது அந்த பாடநூலில் இருக்கிற அவ்வளவு படங்களும் நான் முழுமையாக அதுல இப்படி எல்லாம் வினாக்கள் வருமன்ற ரீதியில அலகு ரீதியாக அந்த படங்களையும் நான் இதுல கொஞ்சம் வித்தியாசமான முறையில படிப்பதற்கு இலகுவாக போட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதுன்னு சொன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். அப்ப இதுல நான் இதுல இந்த தரம் 11 வரலாறு பாடநூல்ல இந்த படங்கள் எல்லாம் இருக்கிறது. அது சம்பந்தமாக பரீட்சைக்கு அப்படி அப்படி எல்லாம் அதுல வினாக்கள் கேட்கப்படுகிறது என்றதற்கு ஏற்ப இதுல வினாக்கள் போடப்பட்டிருக்கின்றது. அப்ப இதுல முதலாவது வினாவை நாங்கள் பார்ப்போம். ஒரு படத்தை தந்துட்டு இதுல கிட்டத்தட்ட 4 வினாக்கள் தான் கேட்பவர்கள். 4 புள்ளிக்கு நான் இதுல எடுக்கக்கூடிய மாதிரி 5 வினாக்களும் போட்டிருக்கேன் சில படங்கள்ல. அப்ப இதுல முதலாவது வினா, அருகில் காணப்படும் படத்தினை இது என்ன படம்னு சொல்லி நீங்கள் பெயரிட வேணும். அதாவது இந்த படத்துல இந்த ஏண்ட உருவால காட்டப்படுகிற இந்த படத்து என்னத்தை குறிக்கின்றது, எந்த இயந்திரத்தை குறிக்கின்றது. அப்ப அதற்குரிய விடை என்னன்னு சொன்னால் நூல் நூற்கும் எணி இயந்திரம் என்றதுதான் இதற்குரிய விடை. அப்ப இந்த படத்துல இந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க அதற்கு கீழே வார வினாக்களுக்கு எல்லாம் விடை எழுதலாம். அப்ப ஆகவே இதுல நாங்கள் இதுல இந்த காணப்படுகிற படம் நூல் நூற்கும் எணி இயந்திரம். இரண்டாவது இதனை கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் காக்ரிப்ஸ். இது கூட பாடநூலியே இருக்கின்றது இந்த படமும். அதை வைத்துதான் வினாக்கள். ஜேம்ஸ் காக்ரிப்ஸ். மூன்றாவது இதனுடன் தொடர்புடைய துறை எது? அப்ப அதுல அந்த இரும்புருக்கு தொழில், நெசவு தொழில், கைத்தொழில் எல்லாம் இருக்கு 3 துறைகள். அப்ப அதுல இது இந்த படம் நெசவு கைத்தொழிலோட தொடர்புடைய உண்டு. அதாவது இந்த நூல் நூற்கும் எணி இயந்திரம் நெசவு கைத்தொழிலோட தொடர்புடைய துறை. நான்காவது இதனுடைய உபயோகம் அல்லது இதனுடைய பயன் என்னன்னு கேட்கலாம். அப்ப பயன் உபயோகம் எல்லாம் ஒரே கருத்து தான். அப்ப இந்த இயந்திரத்தின் மூலம் நூல் நூற்றல், அதாவது இங்க அந்த நூல் நூற்கப்பட்டு காட்டப்படுகிறது இந்த படத்துல அப்ப நூல் நூற்றல் தான் இதனுடைய பயன்பாடு. இந்த இயந்திரத்துல காணப்படுகிற குறைபாடு என்ன? அப்ப இந்த இயந்திரத்துல காணப்படுற குறைபாடு என்னன்னு சொன்னால் கைகளால தான் இது இயக்கப்பட்டது. அதுதான் இந்த நூல் நூற்கும் எணி இயந்திரத்துல காணப்பட்ட குறைபாடு, கைகளால இயக்கப்பட்டது. அப்ப ஆகவே இதுல எங்களுக்கு முதலாவது படம் நூல் நூற்கும் எணி இயந்திரம் என்றதான் படம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதுல பி என்று தரப்பட்டிருக்கிறது. இந்த அருகில காணப்படுகிற படத்தை பெயரிடுக. அப்ப இதுல நான் 5 வினாக்கள் போட்டிருக்கிறேன். இந்த படம் என்னண்டு எல்லாம் பாடநூல்ல இருக்கிறது. அதற்குரிய விடைகளும் பாடநூல்ல இருக்கிறது. இது பரீட்சைக்கு இப்படி ஒரு மாடல்ல தான் வினாக்கள் பாஸ் பேப்பர்ல இருந்தான் இதெல்லாம் எடுக்கப்பட்டது. அப்ப அருகில காணப்படுகிற படத்தை பெயரிடுக. அப்ப இது என்ன படம்னு சொன்னால் நீர் சக்கரம். 2, இதனை கண்டுபிடித்தவர் யார் என்று சொன்னா ரிச்சர்ட் ஆர்க்ரைட் என்பவர் தான் இந்த நீர் சக்கரத்தை கண்டுபிடித்திருக்கிறார். ரிச்சர்ட் ஆர்க்ரைட். 3, இந்த இயந்திரத்துடன் தொடர்புடைய கைத்தொழில் துறை எது? அப்ப இது நெசவு கைத்தொழிலோட தொடர்புடைய இயந்திரம் தான் இந்த நீர் சக்கரம். அதாவது நெசவு கைத்தொழிலுடன் தொடர்புடையது. அடுத்தது இதனுடைய பயன்பாடு அல்லது உபயோகம் என்று கேட்கலாம். அப்ப இதுகின்ற பயன்பாடும் நூல் நூற்றெல்லாம் இதனுடைய முக்கியமான பயன்பாடு. 5, மேற்படி இயந்திரத்தை இயக்குவதற்கு பயன்படும் சக்தி வளம் எது? அதாவது என்ன சக்தி வளம் இதற்கு பயன்படுத்தப்படுகின்றது என்று சொன்னா நீர் வலு சக்தியால் தான் இந்த இயந்திரம் அதாவது இந்த நீர் சக்கரம் என்றது நீர் வலு சக்தியினால் தான் இயக்கப்படுகிறது. அப்ப ஆகவே அந்த சக்தி வளம் எதுன்னு சொன்னால் இது நீர் வலு என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்ப ஆகவே எங்களுக்கு இப்ப இந்த படம் நீர் சக்கரம் என்று தெரிந்தால்தான் நீங்கள் அதற்கு கீழே வர்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடி எழுத முடியும். அப்ப இங்க முதலாவது வினாவுக்கு நீங்கள் அந்த படம் என்னன்னு தெரியாவிட்டால் கீழே வர ஒரு வினாவுக்கு விடையளிக்க முடியாது. அப்ப நீங்க பரீட்சைக்கெல்லாம் பாடநூலில் இருக்கிற முழு படங்கள் தரம் 10 தரம் 11 இருக்கிற முழு படங்களையும் அவதானித்து கொண்டு போன இதற்கு விடையை எழுதி கொள்ளலாம் இலகுவாக. அடுத்தது பார்ப்போம். இதுல ஒரு படம் தந்திருக்கணும். அதுக்கு சி என்ற ஒரு எழுத்து போடப்பட்டிருக்கு. அப்ப இந்த படத்தை வச்சுக்கொண்டு இந்த படம் என்னன்னு தெரிஞ்சாதான் நாங்கள் இங்கால கீழே தரப்பட்ட கேள்விகளுக்கு விடை எழுதலாம். அப்ப சி என்ற எழுத்தினால் காட்டப்படுவது யாது? அப்ப இந்த படம் பாடநூல்ல இருக்கு. சி என்ற எழுத்தால காட்டப்படுவது இரும்பு
உருக்கு உலை என்றதான் அதனுடைய விட. இரும்பு உருக்கு உலை. 2, இதனுடன் தொடர்புடைய துறை எது? இரும்புருக்கு கைத்தொழில். அப்ப இந்த படம் வந்து எந்த கைத்தொழிலோட தொடர்புடையதுன்னு சொன்னா இரும்புருக்கு கைத்தொழிலோட தான் தொடர்புடையது. 3வது, இதை கண்டுபிடித்தவர் யார்? ஹென்றி பேஸ்மெர். இது பே என்ன? ஹென்றி பேஸ்மெர் என்பவரால் தான் இந்த இயந்திரம் வந்து, அதாவது இந்த இரும்பு உருக்கு உலை என்றது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றது. அடுத்த 4வது, இதனுடைய உபயோகம் அல்லது பயன்பாடு என்ன? அப்ப இந்த இரும்புருக்குலையினுடைய பயன்பாடு என்னன்னா, இரும்பில இருந்த கழிவுகளை அகற்றி உருக்கை உற்பத்தி செய்தல். அதுதான் இதனுடைய பயன்பாடு. இரும்பில இருந்த கழிவுகளை அகற்றி உருக்கை உற்பத்தி செய்வதுதான் இந்த இரும்புருக்கு உலையினுடைய பயன்பாடாக உள்ளது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதுல தரப்பட்ட படம் வந்து பாடநூல்ல இருக்கிறது. அதாவது வந்து அருகில் காணப்படும் படத்தை பெயரிடுக. அப்ப இது பாதுகாப்பு விளக்கு என்றுதான் இந்த படம். அப்ப இதை கண்டுபிடித்தவர் யார் என்று சொன்னால் ஹென்றி டேவி என்பவராலே இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதனுடன் தொடர்புடைய துறை எது? அப்ப நிலக்கரி கைத்தொழிலோட தொடர்புடையதுதான் இந்த பாதுகாப்பு விளக்கு என்று எடுத்துக்கொள்றோம். அப்ப இதனுடன் தொடர்புடைய துறை நிலக்கரி கைத்தொழில். மற்ற இதன் பயன்பாடு என்ன என்று சொன்னால், அதாவது நாங்கள் இந்த நிலக்கரிய ஆழமான சுரங்கங்கள்ல இருந்து நிலக்கரியை அகழ்ந்து எடுக்கிற போது அங்க வந்து ஒரே இருளாக இருக்கும் நிலத்துக்கு அடியில. அப்ப அவ்வாறு இந்த இருளாக இருக்கிற போது அந்த நிலக்கரியை அகழ்ந்து எடுக்கிறது எங்களுக்கு சரியான கஷ்டம். அதற்கு அந்த நிலக்கரி சுரங்கங்கள்ல வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த பாதுகாப்பு விளக்கு கண்டுபிடிக்கப்படுது. அப்ப உண்மையாக இந்த பயன்பாடு என்னன்னு சொன்னா, நிலக்கரி சுரங்கங்கள் வெளிச்சத்தை பெற முடிந்தது. அப்ப இருளில் இருந்து வெளிச்சத்தை பெறுவதற்கு இந்த பாதுகாப்பு விளக்கு வந்து உதவுகின்றது. அப்ப பயன்பாடு நிலக்கரி சுரங்கங்கள் வெளிச்சத்தை பெற முடிந்தது இந்த பாதுகாப்பு விளக்கு மூலம். அப்ப இதுவும் இந்த படம் என்னன்னு தெரிந்தா தான் நீங்க இஞ்சால விடை எழுதுவீங்க. இது உங்களுடைய பாடநூல்ல இந்த படமும் இருக்கின்றது. அடுத்தது பார்ப்போம். அருகிலுள்ள படத்தினை பெயரிடுக. அப்ப இது என்ன படம்னு சொன்னால் புகையிரத என்ஜின். இதை கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் ஸ்டீவன்சன். 3, இது எந்த துறையுடன் தொடர்புடையது சொன்னா இது போக்குவரத்து துறையோட தொடர்புடையது. 4, இதன் பயன்பாடு என்ன என்று சொன்னா, அதாவது இப்ப போக்குவரத்துன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும். உதாரணமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் மூலப்பொருட்களையோ முடிவுப் பொருட்களையோ கொண்டு செல்லணும்னு சொன்னா கட்டாயம் போக்குவரத்து எங்களுக்கு தெரியும். அதாவது தர போக்குவரத்து, அதே போல வான் போக்குவரத்து, அதே போல அதாவது வந்து நீர் போக்குவரத்து கடல் மார்க்கமாக. அப்ப ஆகவே இங்க இந்த உபகரணம் புகையிரத என்ஜின் பயன்பாடு என்னண்டா, மூலப்பொருட்கள் முடிவுப் பொருட்களை கொண்டு செல்றோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதுதான் இதனுடைய பயன்பாடு. இந்த இயந்திரத்தை இயக்குவதற்கு பயன்படும் சக்தி வளம் எது? நீராவியின் சக்தி. அப்ப இந்த இயந்திரத்தை இயக்குறதுக்கு பயன்படுற சக்தி வளம் எதுன்னு சொன்னால் நீராவியின் சக்தி தான் இதை இயக்குவதற்கு பயன்படுகின்றது. அப்ப இது புகையிரத என்ஜின். அத மாதிரி அடுத்தது பார்ப்போம். இந்த எஃப் என்ற எழுத்தினால் காட்டப்படுவது யாது? அப்ப இது வந்து மோட்டார் வண்டி. பாடநூல்ல இருக்கிறது. தரம் 11 வரலாறு மோட்டார் வண்டி. அப்ப இது யாரால கண்டுபிடிக்கப்பட்டன்னு சொன்னால் டெம்லர் என்பவரால் கண்டுபிடிக்கப்படுது. அப்ப இந்த மோட்டார் வண்டி தான் இந்த கேர் என்ற மாதிரி தான் இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. அப்ப கண்டுபிடிக்கப்பட்டது யாராலேன்னு சொன்னா டெம்லர் என்பவரால். 3வது, இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். அப்ப இந்த ஜெர்மனி இத்தாலி இதெல்லாம் வந்து உலக படத்தில எல்லாம் குறிக்க வரலாம். அப்ப ஆகவே இங்க வந்து இந்த டெம்லர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்றால் ஜெர்மனி. அடுத்த 4வது, இது எந்த துறையுடன் தொடர்புடையது என்று சொன்னால் இது எங்களுக்கு தெரியும். மோட்டார் வண்டின்னு சொன்னாலே அது போக்குவரத்து துறையோட தொடர்புடைய உண்டு. அப்ப ஆகவே இதுல வந்து நான் இவ்வாறான படங்கள் இது வந்து உங்களுக்கு அந்த பகுதி 2ல கட்டாய வினாவில தரம் 10லயோ தரம் 11ல இருந்தோ பாடநூல்ல இருந்துதான் இந்த படங்கள் வந்து எடுக்கிறார்கள். அப்ப அந்த படம் திரைக்கு இப்படியான ஒரு 4 வினாக்களை போடுவார்கள். அப்ப அதை படிப்பதற்கு இலகுவாக இது அலகு ஒன்றில இருக்கிற படங்கள்லாம் இவ்வளவு படங்கள். இனி அடுத்தது நாங்க பார்ப்போம். இந்த கைத்தொழில் புரட்சியின் குறுவினா விடையில நாங்க அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அந்த கைத்தொழில் புரட்சி அலகு ஒன்று முடியுது. ஆனா ஒரு சில படங்கள் அடுத்த வகுப்புல நான் போட்டு விடுவேன். ஆனா எங்களுடைய அலகு ஒன்று குருவினா விட இன்றைய வகுப்போட முடியுது. இதுல கைத்தொழில் புரட்சியின் விளைவுகள் என்ன என்றதை பார்ப்போம். அப்ப கைத்தொழில் புரட்சியின் விளைவுகள்னு சொன்னா இதுல நன்மையான விளைவும் பெறும் தீமையான விளைவுகளும் இருக்கு. ஆனால் இப்ப கைத்தொழில் புரட்சியின் விளைவண்டு பரீட்சைக்கு கேட்காமல் கைத்தொழில் புரட்சியால் அரசியல் துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, அதமாய் கைத்தொழில் புரட்சியால பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, அதமாய் கைத்தொழில் புரட்சியால சமூகத்துறையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன என்று தனித்தனியே தான் கூடுதலாக பரீட்சைக்கு வருகிறது. கிட்டத்தட்ட 3 காரணங்கள், இந்த 3 விளைவுகள் கேட்கிறார்கள்.
அப்ப நாங்க பார்ப்போம் இதுல தனித்தனியா இந்த கைத்தொழில் புரட்சியால அரசியல் துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்று சொன்னால், முதலாவது பணக்கார வகுப்பினர் தோற்றம் பெற்றனர். அது முதலாவது அரசியல் துறையில் ஏற்பட்ட மாற்றம். 2 உழைப்பை விற்கும் ஏழை வகுப்பினரின் தோற்றம். 3 பணக்கார முதலாளிமார் ஏழை தொழிலாளரின் உழைப்பை சுரண்டினர். அப்ப இங்க வந்து அந்த முதலாளி தொழிலாளி வர்க்க வேறுபாடு ஒன்று இங்க காணப்படுது. ஏன்னு சொன்னா, முதலாளி இப்ப தொழிலாளிக்கு 10 ரூபா சம்பளம் கொடுக்கிறாருன்னு சொன்னா, அவர் வந்து 8 ரூபா தான் கொடுக்கிறார். மிகுதி 2 ரூபாவை முதலாளி தான் லாபம் என்ற பேர்ல சுரண்டுறார். அப்ப இதால பாதிக்கப்படுறது யாருன்னு சொன்னா, இந்த ஏழை தொழிலாளி. அதுதான் அந்த உழைப்பை சுரண்டுதல். அப்ப இதனால இந்த முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில ஒரு கருத்து வேறுபாடு வந்து அது ஒரு வர்க்க போராட்டமாக மாறுகின்றது. அப்ப ஆகவே இந்த அரசியல் துறையில் ஏற்பட்ட மாற்றம், பணக்கார முதலாளிமார் ஏழை தொழிலாளரின் உழைப்பை சுரண்டினர். அப்ப இது அரசியலில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். 4வது குறைந்த கூலியை வழங்கி தாம் அதிக லாபம் அடைந்தனர். அப்ப முதலாளிமார் தொழிலாளிக்கு குறைந்த கூலியை கொடுத்து, ஆனா மிகுதிய அதிக லாபம் என்ற பெயர்ல முதலாளிமார் அந்த லாபத்தை பிழைத்துக் கொண்டார்கள். அடுத்தது தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் மிகவும் கீழ்மட்டத்தில் இருந்தது. ஏன்னு சொன்னா, முதலாளிமாரு கீழே தொழிலாளர் வேலை செய்யணும், அவங்க கொடுக்க வேண்டிய உண்மையான கூலி கொடுக்கப்படாம இருக்கிற போது அவையின் வாழ்க்கை தரம், வாழ்க்கை செலவுக்கு அது வந்து அந்த பணம் போதாம இருக்கும். இதனால வாழ்க்கை செலவு கூடி அவர்களுடைய வாழ்க்கை தரம் வந்து தொழிலாளருடைய வாழ்க்கை தரம் குறைவடைந்து செல்கிறது. அதுதான் அந்த கீழ்மட்டத்தில் இருந்தது. ஆகவே இந்த கைத்தொழில் புரட்சியால அரசியல் துறையில் ஏற்பட்ட மாற்றங்களாக நாங்கள் இவ்வளத்தையும் சொல்லலாம். அடுத்தது பார்ப்போம், இந்த கைத்தொழில் புரட்சியால பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றங்களை குறிப்பிடுக. அப்ப இப்ப நாங்கள் இது பொருளாதாரத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த கைத்தொழில் புரட்சி. அப்ப முதலாவது என்னன்னு சொன்னால், இந்த கைத்தொழில் புரட்சியால உற்பத்தி அதிகரிப்பு, வர்த்தக நடவடிக்கை இது பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது. என்னன்னு சொன்னா, இப்ப கைத்தொழில் புரட்சியில நவீன இயந்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படும். பாரம்பரிய முறைக்கு பதிலாக நவீன முறையில கண்டுபிடிக்கப்பட்ட புதிய இயந்திரங்களை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்கிற போது அங்க வந்து அதிக பொருட்களை உற்பத்தி செய்யலாம். அதால வர்த்தக நடவடிக்கைகள் எல்லாம் விரிவடைந்து அது பொருளாதாரத்தில் ஒரு பிரதான பங்கை வகிக்கின்றது. அது மாதிரி 2வது பணக்கார வர்க்கமும் வர்த்தக வகுப்பும் சமூகத்தில் முறையாக வளர்ச்சி அடைந்தன. அப்ப இந்த கைத்தொழில் புரட்சி வந்ததால இந்த 2 பேரும் வளர்ச்சி அடைந்தார். பணக்கார வர்க்கமும் வளர்ச்சி அடைந்தார்கள், அதே போல வர்த்தக வகுப்பினரும் சமூகத்துல வளர்ச்சி அடைந்தனர். 3வது நாங்க பார்த்தோம்னு சொன்னால், இந்த கைத்தொழில் புரட்சியின் விளைவாக விவசாய பொருளாதாரம் பின்தள்ளப்பட்டு, அப்ப அங்க வந்து இப்ப தன்னிறைவு பொருளாதாரம், அதாவது வந்து இப்ப சுய தேவைக்காக நெல்லை எல்லாம் உற்பத்தி செய்து தங்களுக்கு தேவையான தேவைகளை நிறைவேற்றி கொண்டவர்கள் இப்ப அந்த கைத்தொழில் புரட்சியால அது வந்து ஏற்றுமதி இறக்குமதி அடிப்படையிலான ஒரு வர்த்தக பொருளாதாரமாக முன்னணிக்கு வந்திருக்கு. அப்ப இதனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், விவசாய பொருளாதாரம் பின்தள்ளப்படுகிற போது அங்கு ஏற்றுமதி இறக்குமதி அடிப்படையிலான ஒரு வர்த்தக பொருளாதாரம் முன்னணிக்கு வந்தது. அதான் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். அடுத்த நன்மை என்னன்னு சொன்னால், இந்த பொருளாதார மாற்றம் என்னன்னு சொன்னால், முதலாளித்துவ பொருளாதாரம் உலகமெங்கும் வேகமாக பரவியது. அப்ப ஆகவே இப்ப உலகில 3 விதமான பொருளாதார அமைப்பு இருக்கு. முதலாளித்துவ பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். இப்ப இலங்கை வந்து கலப்பு பொருளாதார நாடு. ஏன்னு சொன்னா, இப்ப இலங்கையில வந்து தனியார் துறையும் இருக்குது, அரசாங்க துறையும் இருக்கிறபடியால இலங்கை இந்தியா எல்லாம் ஒரு கலப்பு பொருளாதார வகுப்பை சேர்ந்த ஒரு நாடு. அதே நேரம் முதலாளித்துவ பொருளாதாரம் வந்து வல்லரசு நாடுகள்ல காணப்படுகிறது. இப்ப அமெரிக்காவை எடுத்தோம்னு சொன்னா அது முதலாளித்துவ பொருளாதாரம். ஆனா இப்ப வந்து இந்த கைத்தொழில் புரட்சியால முதலாளித்துவ பொருளாதாரம் உலகமெங்கும் வேகமாக பரவியது. அதனாலதான் இந்த முதலாளி தொழிலாளி வர்க்க வேறுபாடுகள் எல்லாம் இதனாலதான் உருவாகின்றது. அப்ப இந்த கைத்தொழில் புரட்சியால இந்த பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் சொல்லியிருக்க நாங்க இந்த 4 மாற்றங்களையும் சொல்ல முடியும். அடுத்தது நாங்க பார்ப்போம், இந்த கைத்தொழில் புரட்சியால சமூகத்துறையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன. அப்ப இந்த சமூகத்துறையில மாற்றங்கள் ஏற்படும் சொல்லியிருக்க அங்க வந்து அந்த விளைவுகள் நன்மையாகவும் இருக்கும், தீமையானதாகவும் மாற்றங்கள் இருக்கலாம். அப்ப நன்மையான மாற்றங்களும் இருக்கு, தீமையான மாற்றங்கள். அப்ப என்ன நன்மையான மாற்றங்கள் சமூகத்துறையில இந்த கைத்தொழில் புரட்சியால என்ன நன்மையான மாற்றங்கள் இருந்தது என்று சொன்னால், அதாவது வந்து கைத்தொழில் மயமாக்கத்துடன் அதிக அளவில நகரங்கள் உருவாகியதும் அங்கு வாழ்ந்த மக்களின் வாழ்க்கையும் பாரிய மாற்றங்களுக்கு உள்ளானது. அப்ப இந்த கைத்தொழில் மயமாக்கத்தால நகரங்கள் உருவாகிறது, அதே நேரம் மக்களின் வாழ்க்கையும் பாரிய மாற்றத்துக்கு உள்ளாகிறது. அப்ப அது ஒரு நன்மை. அதே போல வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் கிடைத்தது. ஏனென்றா இப்ப சனத்தை அதிகரிக்கிற போது உற்பத்தியும் அதிகரிக்கின்றது. மற்றது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்யல, அதாவது வந்து அதிக உற்பத்தியும் எங்களுக்கு கிடைக்கின்றது. அதே நேரம் தொழிற்சாலைகள்ல மக்கள் வந்து வேலை வாய்ப்பையும் பெறுவார்கள். எனவே வேலை வாய்ப்பு அதிக அளவில் கிடைத்தது. மற்றது வந்து மக்கள் தங்களுக்கு கிடைக்கிற அந்த வருமானத்தை பயன்படுத்தி பொருட்களை கொள்வன செய்ய வேண்டிய வாழ்க்கை திறம் உயர்வடைந்து சென்றது. அப்ப அது ஒரு நன்மை.
அதமாய் ஐரோப்பாவில் பாரிய நகரங்கள் தோன்றி விரைவாக வளர்ச்சி அடைந்தமை. அதே போல செல்வந்த வகுப்பினர் சொகுசாகவும் உல்லாசமாகவும் வாழ்ந்தனர். அப்ப ஆகவே இந்த கைத்தொழில் புரட்சியால சமூகத்துறையில ஏற்பட்ட மாற்றம் என்று சொல்லியிருக்கேன். இந்த செல்வந்த வகுப்பினருக்கு இது கூடிய சாதகமாக இருந்தது. என்னன்னு சொன்ன அவன் நல்ல சொகுசு வாழ்க்கை அது மாதிரி உல்லாசமாக வாழ்ந்து வந்ததை அவதானிக்க முடிகின்றது. அப்ப இந்த கைத்தொழில் புரட்சியால இவ்வளவும் நன்மையான விளைவுகள். அப்ப இந்த கைத்தொழில் புரட்சியால என்ன தீமையான விளைவுகள்? இப்ப தீமையான விளைவுகள்னு சொல்லி இப்ப எங்களுக்கு தெரியும். இப்ப மனிதன் கைகளால பொருளை உற்பத்தி செய்வதற்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யல அங்க வந்து இயந்திரங்கள்ல இருந்து வெளியேற புகைகள் எல்லாம் சூழலை மாசடைய செய்யும். அப்ப அந்த சூழல் மாசடைதல் என்பது அது ஒரு தீமையாக அமையும். அப்ப நாங்க இங்க பார்ப்போம் இதுல என்ன விஷயம் சொல்லப்படுதுன்னா தீமைகள்ல சமூகத்தில் பெரும்பான்மையான தொழிலாளர்கள் வறுமை, குறைந்த சம்பளம், குறைந்த வாழ்க்கை தரம், வேலையின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தனர். அப்ப இங்க வந்து இந்த கைத்தொழில் புரட்சியால சமூகத்துறையில் ஏற்பட்ட மாற்றம் பெரும்பான்மையான தொழிலாளர்களுக்கு வந்து வறுமை, குறைந்த சம்பளம். அப்ப இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா முதலாளி தொழிலாளிக்கு சேர வேண்டிய உண்மையான சம்பளத்தை முழுமையாக கொடுக்காம தான் லாபம் என்ற பெயர்ல சுரண்டி கொள்றது. அதான் இந்த உழைப்பு சுரண்டல்னு சொல்றேன். அப்ப குறைஞ்ச சம்பளத்தை வழங்கிய அவைக்கு குறைந்த வாழ்க்கை தரம், அதே போல வேலை இல்லா பிரச்சனை இதற்கெல்லாம் முகம் கொடுத்தனர். அதே போல இரண்டாவது தீமை குடும்பங்களில் மதுப்பாவனையின் பயன்பாடு, தவறான செயல்களில் ஈடுபடுதல் போன்ற சம்பவங்களும் இடம்பெற்று வந்தது. அப்ப இந்த கைத்தொழில் புரட்சியால் ஏற்பட்ட தீங்குகள்ல மதுப்பாவனை பயன்பாடு, அதே போல தவறான செயல்கள்ல ஈடுபடுகிற சம்பவங்களும் இங்க இடம்பெற்று இருக்கின்றது. அதே போல இப்ப நாங்கள் இதுல இந்த சூழல் மாசடைதல் நான் சொல்லல அதுவும் வந்து இந்த பொதுவாக கைத்தொழில் புரட்சியால் ஏற்படுற தீமைகளுக்குள்ள சூழல் மாசடைதலையும் சொல்லலாம். ஆனா இது நான் சமூகத்துறையில் ஏற்படுத்திய மாற்றம்னு சொன்னபடியால நாங்க இந்த ரெண்டு விடைகளையும் இதுல சேர்த்துக்கொள்ள முடியும். அடுத்தது நாங்க பார்ப்போம் இந்த கைத்தொழில் புரட்சி இலங்கையில செல்வாக்கு செலுத்திய விதத்தை குறிப்பிடுக. அப்ப இந்த கைத்தொழில் புரட்சி வந்து முதன் முதல் உங்களுக்கு தெரியும் பிரித்தானியா அதாவது இங்கிலாந்துல தான் முதல் ஏற்பட்டது. அதற்கு பிறகுதான் அது ஏனைய ஐரோப்பிய நாடுகள் மற்றது வந்து ஏனைய ஆசிய நாடுகள் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கு எல்லாம் பரவியது. அப்ப இப்ப இந்த கைத்தொழில் புரட்சி இலங்கையில எப்படி செல்வாக்கு செலுத்தியது? அப்ப அதுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி நிகழ்ச்சி நிகழ்ந்த இலங்கை பிரித்தானியாவின் குடியேற்ற நாடாக காணப்பட்டது. அப்ப இங்க வந்து பிரித்தானியாவில கைத்தொழில் புரட்சி நிகழ்ந்த போது இலங்கை வந்து பிரித்தானியாவினுடைய குடியேற்ற நாடாக காணப்பட்டது. அது முதலாவது. இரண்டாவது பிரித்தானிய செல்வந்தர்கள் இலங்கைக்கு வந்து பெருந்தோட்ட பயிற்சிகையில முதலீடுகளை மேற்கொண்டனர். அப்ப இலங்கையில இப்ப பெருந்தோட்ட பயிற்சிகை தேயிலை, அதே போல ரப்பர், வந்து தெங்கு பயிற்சிகை. அப்ப இவ்வாறான அந்த பெருந்தோட்ட பயிற்சிகைகள்ல வந்து முதலீடுகளை இவர்கள் மேற்கொண்டார்கள். யாருன்னு சொன்னா பிரித்தானிய செல்வந்தர்கள். மூன்றாவது 1804 ஆண்டு பிரெட்ரிக் நோத் அவர்களால் கோப்பி விதைகளை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டமை. அப்ப இதுவும் இந்த பிரித்தானியாவில அதாவது வந்து இந்த கைத்தொழில் புரட்சி இலங்கையில எப்படி செல்வாக்கு செலுத்தி இருக்குன்னு சொன்னால் இங்க வந்து அந்த கோப்பி விதைகளை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுவும் செல்வாக்கு செலுத்திய விதத்தை காட்டுகின்றது. நாலாவது நாங்க பார்த்தோம்னு சொன்னா தேயிலை கொழுந்த உலர்த்துவது, அதே போல முதல் ஏற்றுமதிக்காக தரப்படுத்துதல் என்பன இயந்திர சாதனங்களாலேயே மேற்கொள்ளப்பட்டவை. அப்ப ஆகவே இங்க தேயிலை கொழுந்த உலர்த்துறது, ஏற்றுமதிக்காக தரப்படுத்துறது எல்லாம் இயந்திர சாதனங்களை வச்சுத்தான் செய்யப்பட்டது. அதே போல ரப்பரை ஏற்றுமதிக்காக தயார்படுத்த இயந்திர சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டமை. ஆறாவது தெருக்கள் அமைத்தல் மெக்கடம் முறை 1885 ஆண்டு இலங்கையில இது அறிமுகம் செய்யப்பட்டது மெக்கடம் முறையாண்டு. அப்ப பெருந்தெருக்களை அமைத்தல் இதற்காக. அதே போல ஏழாவது பெருந்தோட்டங்களிலும் தொழிற்சாலைகளிலும் கூலிக்கு வேலை செய்யும் தொழிலாளர் வகுப்பு ஒன்று இலங்கையிலும் தோற்றம் பெற்றது. அப்ப ஆகவே இப்ப எங்களுக்கு தெரியும் பெருந்தோட்டங்கள்ல பிரித்தானியாவில இருந்து இந்த பெருந்தோட்டங்கள்ல எல்லாம் இப்ப தேயிலை ரப்பர் தெங்கு தோட்டங்கள்ல எல்லாம் தோட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப அதுல வந்து பணம் எல்லாம் முதலீடு செய்யப்பட்டது. அப்ப இந்த நிலையிலே அங்க கூலிக்கு வேலை செய்யற தொழிலாளர் வகுப்பு ஒன்றும் இலங்கையில தோற்றம் பெற்றது. அப்ப அது வந்து பெருந்தோட்டங்கள்ல தான் அது மாதிரி தொழிற்சாலைகளிலும் அந்த இவ்வாறான ஒரு தொழிலாளர் வகுப்பொண்டு தோற்றம் பெற்று இருக்கின்றது. அப்ப இவ்வாறு இந்த கைத்தொழில் புரட்சி இலங்கையில எப்படி செல்வாக்கு செலுத்தியது என்றதுக்கு நான் இதுல கிட்டத்தட்ட 7 காரணங்கள் போட்டிருக்கேன். ஆனா பரீட்சைக்கு 3 தான் கூடுதலாக கேட்பார்கள், 3 அல்லது 4 புள்ளிகளுக்கு. அடுத்தது இலங்கையில் தந்தி மூலம் செய்தி பரிமாறும் முறை எத்தனையாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இது ஒரு குருவினா 1858 ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் 1858 ஆண்டு. அப்ப இதோட எங்களுக்கு இந்த
அலகொண்டு கைத்தல் புரட்சி குருவினா விடை வென்ற சில கேள்விகள் பெரிதாகவும் போட்டிருக்கிறேன். ஆனால் மெயின் வீடியோ ஒன்று முழுமையாக அலகொண்டு கைத்தல் புரட்சி மெயின் வீடியோவில் நான் கடந்த வருடம் கற்ற மாணவர்களுக்கு போட்டிருந்தேன். நான் அதில் நீங்கள் போய் அந்த மெயின் வீடியோவில் இந்த கைத்தல் புரட்சியை பற்றி பார்த்து கொள்ளலாம். இதில் வந்து இந்த முறை நான் இந்த படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறேன். படங்களும் அது தொடர்பான வினாக்களும் வித்தியாசமாக இதில் சேர்த்திருக்கிறேன். ஆனபடியால் இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வகுப்பாக அமையும் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.